Hello everyone, welcome to Code Hunters, a team of full stack developers and security analysts. ஸோ இன்றைக்கி வீடியோ வந்துட்டு நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரிவிலேஜஸை எப்படி மெட்டாஸ்ப்ளாய்ட் யூஸ் பண்ணி கெட் பண்ணுறது, ஸோ கெட் சிஸ்டம் கமெண்ட் இதெல்லாம் பற்றி பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஸோ என்ன அப்படின்னா, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரிவிலேஜஸை யாராவது நம்ம சிஸ்டமை அட்டாக் பண்ணுறப்போ அவங்களுக்கு கிடைக்காம பண்ணுறதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற விஷயம். அவாய்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரிவிலேஜஸ் வென் யூஸிங் மெட்டாஸ்ப்ளாய்ட். சரிங்களா. ஸோ நம்ம சிஸ்டம் யாராவது ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம தடுத்து நிறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இங்கே செஷன்ஸ்லாம் போகிறேன், எல்லா செஷன்ஸையும் எக்ஸிட் பண்ணிவிட்டு மெட்டர்பிரிட்டர்லேருந்து வெளில வந்துடுறேன். ஸோ இப்போ செஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நோ ஆக்டிவ் செஷன்ஸ் அப்படின்னு காட்டுது. ஸோ நோ ஆக்டிவ் செஷன்ஸ் அப்படின்றப்போ எந்த செஷனுமே இப்போ ரன்னிங்கில் இல்லை. மல்டி ஹேண்ட்லருக்கு நான் போகிறேன். ஸோ ஃபுட் ஹெல்ப்பர் யூஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா நம்ம லாஸ்ட் வீடியோவில். ஸோ இப்போ நான் வந்துட்டு மல்டி ஹேண்ட்லர் போகிறேன். மல்டி ஹேண்ட்லர் எடுத்துகிட்டு உள்ள ஆப்ஷன்ஸ்லாம் செட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதெல்லாம் பண்ணுறேன். ஸோ இங்கே அந்த ஷெல்.txt ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நம்மளோட சிஸ்டமில் இப்போ வந்துட்டு நம்மளோட சிஸ்டமில் இது அட்டாக் ஆகிருக்கு அப்படின்னா அதை எப்படி ப்ரிவிலேஜ் பண்ணுறது, அதாவது அதை எப்படி தடுத்து நிறுத்துறது, அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ரைட்ஸ் இல்லாமல் எடுக்கிறது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ நம்ம அதை எப்படி தடுத்து நிறுத்துது அப்படின்னா நம்ம இன்டர்நெட் ஆஃப் பண்ணுறது ஆப்வியஸாக. ஸோ அந்த விஷயம் இல்லாமல் நம்ம இன்டர்நெட் ஆனில் தான் இருக்கணும் அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்கப்போ நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த விஷயம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்க் மேனேஜர் நான் ஓப்பன் பண்ணுறேன். டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணப்போ என்னென்ன ப்ராசஸ் எனக்கு இருக்குது அப்படின்றதெல்லாம் காட்டும் இல்லையா. ஸோ இது வந்துட்டு எந்த பாஸ்வேர்ட்ஸ் எதுவுமே கேட்காம இது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன விஷயம் பண்ண முடியும். ஸோ யூசர் அக்கௌண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் நம்ம விண்டோஸ் 10 பிசியில். விண்டோஸில் மோஸ்ட்லி இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போகிறோம். அதுக்குள்ளே போயிட்டு இதில் ஒரு செக்யூரிட்டி லெவல் வச்சுருப்பாங்க. ஸோ டிஃபால்ட்டாக இது என்ன இருக்கும் அப்படின்னா விண்டோஸில் எந்த சேஞ்சஸ் நடத்தினாலும் எனக்கு நோட்டிஃபை பண்ணாத அப்படின்னு சொல்லும். அதாவது விண்டோஸ் மீன்ஸ் அந்த பேக்ரவுண்ட் ப்ராசஸ்ஸு, ஒரு ப்ராசஸ் ரன் ஆகிறப்போ, ஒரு த்ரெட் ஆன் ஆகிறப்போ எனக்கு எந்த ப்ராசஸையும் நோட்டிஃபை பண்ணாத அப்படின்னு சொல்லி தான் டிஃபால்ட்டாக இருக்கும். அதாவது நான் தான் இப்போ என்னோடய லேப்டாப் தான் ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ பின்னாடி நடக்கிற பேக்ரவுண்ட் ப்ராசஸ்ஸு அண்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எனக்கு நோட்டிஃபை பண்ணாது அப்படின்றது தான் டிஃபால்ட்டான ஆப்ஷனு. ஸோ இந்த ஆப்ஷனை ஆல்வேஸ் நோட்டிஃபைக்கு நம்ம மாற்றணும். சரிங்களா. ஸோ எந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மக்கிட்ட அடுத்த ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஒன்று கேட்கும். விண்டோஸ் செட்டிங்ஸில் எந்த சேஞ்சஸ் ஏற்படுத்தினாலும் நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் கேட்கும். சரிங்களா. ஸோ இப்போ ஓகே கேட்டுச்சு பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரியான ஆப்ஷன்ஸ் நீங்கள் என்ன ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு காட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்க் மேனேஜர் நம்ம போன டைம் ஓப்பன் பண்ணப்போ எந்த ஆப்ஷன்ஸுமே இல்லாமல் டேரெக்டாக உள்ளே போயிடுச்சு. ஸோ இப்போது அட்மினிஸ்ட்ரேஷன் ரைட்ஸ் எஸ்ஸா ஆர் நோவா அப்படின்னு கேட்குது. சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இப்போ நான் இந்த ஷெல்லை ஓப்பன் பண்ணுறப்போ கூட எனக்கு அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் எந்த விஷயங்கள் நடந்தாலும் அதனால் க்ரியேட் பண்ண முடியாது. ஒரு பேக்ரவுண்ட் செஷன் மெட்டர்பிரிட்டர் செஷனை அதனால் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ மறுபடியும் நம்ம லினக்ஸ் மிஷின் போகிறோம். ஸோ ரிவர்ஸ் ஹேண்ட்லரில் எக்ஸ்ப்ளாய்ட் ஆன் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா. ஸோ எக்ஸ்ப்ளாய்ட் -G-Z அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ கிளியர் கொடுத்துட்றேன். செஷன் போனீங்க அப்படின்னா நோ ஆக்டிவ் செஷன்ஸ் அப்படின்னு காட்டுது. ஸோ நான் ஷெல்லை வந்துட்டு ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மெட்டர்பிரிட்டர் செஷன் 4 வந்துட்டு ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுது. ஸோ அது கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இதில் நம்மளோட யூஐடி பார்த்தீங்களா. ஸோ நார்மல் யூசரோட யூஐடி வந்திருக்குது. ஸோ பேக்ரவுண்டில் அந்த செஷனை பேக்ரவுண்டில் வச்சிட்டோம். பேக்ரவுண்டில் வச்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அந்த ஃபோர்ட் ஹெல்ப்பர் தானே நம்ம ஆக்சுவலாக ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ ஃபோர்ட் ஹெல்ப்பரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ யூஸ் எக்ஸ்ப்ளாய்ட் விண்டோஸ். ஸோ எக்ஸாக்டாக எப்பயும் போல நான் மறந்துட்டேன். ஸோ சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஃபோர்ட் ஹெல்ப்பர் பைபாஸ் ஃபோர்ட் ஹெல்ப்பர் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே எக்ஸ்ப்ளாய்ட் சர்ச் பைபாஸ் ஃபோர்ட் ஹெல்ப்பர்னு போடலாம். ஓ சரி, ஒன்றுமே இல்லையா. நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ லெட் மீ அட்ஜஸ்ட் திஸ் திங். ஸோ இங்கே ஏதோ ஒரு சின்ன வேர்டை நான் மறந்துருப்பேன், மேபி பாருங்கள். ஸோ ஃபைல் ஃபார்மட் வீடியோ எக்ஸாக்டாக. ஸோ லோக்கலில் நான் வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். பைபாஸ் யூஎஸ்சி ஃபோர்ட் ஹெல்ப்பருக்கு முன்னாடி லோக்கல் நான் வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். அதனால தான் எனக்கு சர்ச் ரிசல்ட்டில் வரல.
ஸோ அந்த எக்ஸ்ப்ளாய்ட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டேன், எக்ஸ்ப்ளாய்ட் இதான் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ மறுபடியும் நான் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸ் போவேன். ஆப்ஷன்ஸ் போனோம் அப்படின்னா அங்கே செஷன் வந்துட்டு டூவில் இருக்குது, அதாவது நம்ம மெட்டர்பிரட்டர் செஷன் டூவில் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு டிஃபால்ட்டாக இப்போ நம்ம செஷன் என்ன இருக்கோ அதில் மாற்றணும் இல்லையா. ஸோ ஐடி வந்துட்டு 4 போயிடுறேன். ஸோ ஐடி 4 செஷன் 4 அதில் கன்வெர்ட் பண்ணிடுறேன். ஸோ செட் செஷன் 4 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணோம் அப்படின்னா செஷன் வந்துட்டு 4 மாறிடும். சரிங்களா. ஸோ இப்போது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் ஆகாது. ஏன் எக்ஸ்ப்ளாய்ட் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா UAC செட் டு ஆல்வேஸ் நோட்டிஃபை திஸ் மாடியூல் டஸ் நாட் பைபாஸ் தி செட்டிங்ஸ். ரிவர்ஸ் ஹேண்டரால் நம்மளுக்கு மெட்டாஸ்ப்ளாய்ட்டு மீட்டர்பிரிட்டர் செஷன் ஓப்பன் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா UAC செட்டிங்ஸ் வந்துட்டு ஆனில் இருக்கிறதுனால. ஸோ இந்த செட்டிங்ஸை எல்லாருமே ஆனில் வச்சுக்கோங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு செட்டிங்ஸு. தென் அது லைட்லி இட்ஸ் அனாயிங். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறப்போ மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருக்கோம், அதான். சரிங்களா. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. வில் see in the next video. Take care. Bye.